கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போஸ்தலனாகிய யோவான் அவர் எழுதின நிருபங்களிலே மிக தெளிவாக, தைரியமாக, ஆணித்தரமான சில வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். அவைகளிலே இன்றைக்கி நாம் பார்க்க போகிறதான வார்த்தை என்னவென்று சொன்னால் 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம். அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுவர்களாயிருப்போம் என்று மிக ஆழமாக தெளிவாக சொல்லுகிறார். இந்த இடத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் ஆண்டவரோடு நடக்கிறேன் ஐயா, நான் அவரோடு கூட ஐக்கியப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்று சொல்கிறோம். அப்படி ஐக்கியப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம அதுபடி நடவாவிட்டால் நம்ம இருளிலே நடக்கிறவர்கள், சத்தியத்தின்படி நடக்காதவர்கள், அதோடு கூட பொய் சொல்லுவர்கள் என்றதான அடைமொழிகள் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு இப்படிப்பட்டதான அடைமொழிகள் தேவையில்லை. அவைகளை எல்லாம் இயேசு நமக்கு எடுத்து போட வல்லவராக இருக்கிறார். அவருக்கு பயந்து நடக்கின்ற வேளையில் இந்த காரியங்களில் நாம் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். அவரோடு ஐக்கியப்பட வேண்டும். அவரோடு கூட ஐக்கியப்படுகின்ற வேளையில் நாம் இருளிலே நடக்க மாட்டோம். அதோடு கூட சத்தியத்தின்படி நடப்போம், பொய் சொல்ல மாட்டோம். இப்படியாக இருக்கும் பொழுது இதை நம்முடைய நடைமுறை பயிற்சியிலே கொண்டு வந்தால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளவு உன்னதமாக இருக்கும். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில் யோவான் 1:6 படியாக நாங்கள் சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாக, ஐக்கியப்பட்டு இருக்கிறவர்களாக நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு இனிய நாளாக உங்களுக்கு அமையட்டும்.